தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 22ஆம் தேதி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வடகடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடந்த சில நாட்களாக 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசி வருகிறது. இதனால் ஆரோக்கியபுரம், கோவளம், மணக்குடி உள்ளிட்ட கிழக்கு கடற்கரை பகுதிகளைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தங்களது படகுகள் மற்றும் உபகரணங்களை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 15,000 ரூபாய் குறைந்து 2,85,000 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாயாகவும் உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருந்து கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் மருந்துகளை விற்பனை செய்வதற்கு அனைத்து இந்திய மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் ஏஐ மூலம் போலியாக உருவாக்கப்பட்ட மருத்துவ பரிந்துரை சீட்டுகளுக்கு ஆன்லைனில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து ஆங்காங்கே மருந்து கடைகளை அடைத்து மருந்தக உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் பேரளம் இடையிலான பாதையில் புதிதாக கட்டப்பட்ட திருநள்ளாறு ரயில் நிலையத்துக்கு வந்த ரயிலுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரைக்கால் பேரளம் இடையிலான ரயில் பாதை 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீரமைக்கப்பட்டு கடந்த ஆண்டு இறுதிக்கட்ட சோதனை நிறைவடைந்தது. கடந்த ஓராண்டாக இந்த பாதையில் சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இப்போது காரைக்கால் பேரளம் இடையே பயணிகள் ரயில் போக்குவரத்தும் தொடங்கியுள்ளதற்கு பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 40 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் இந்த ட்ரெயின் போக்குவரத்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. எங்கள் திருநள்ளாறு மக்களுக்கெல்லாம் இது மற்றற்ற மகிழ்ச்சி. சனீஸ்வரன் கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறவங்க, அவங்களுக்கு உதவியாகவும் இருக்கும். இன்னும் மற்ற வழித்தடங்கள்லாம் நிறைய மதுரை அந்த மாதிரி எல்லாம் கோயம்புத்தூர் இதெல்லாம் விட்டு இன்னும் சிறப்பாக செஞ்சாங்கன்னா மக்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக கோயம்புத்தூர் இதெல்லாம் நடைமுறைக்கு வரணும். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். இந்த ஆண்டு 8,70,643 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 8,21,105 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 35.91 விழுக்காடு தனித் தேர்வர்கள், 95.68 விழுக்காடு சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி கண்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி காட்டியுள்ளனர். 4,35,247 மாணவிகளும் 4,35,396 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். இதில் மாணவிகள் 96.47 விழுக்காடும் மாணவர்கள் 92.15 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட 4.32 விழுக்காடு மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2,774 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 17,132 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர்.
தாய்மொழியான தமிழ் பாடத்தில் 98.43 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி கண்டுள்ள போதிலும் அவர்களில் 34 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அறிவியலில் அதிகபட்சமாக 10,476 மாணவ மாணவிகள் முழு மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர். சமூக அறிவியலில் 3,336 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். பாடவாரியாக தமிழில் 98.43 விழுக்காடு மாணாக்கரும், ஆங்கிலத்தில் 99.44 விழுக்காடு மாணாக்கரும் தேர்ச்சி கண்டுள்ளனர். கணிதத்தில் 97.36 விழுக்காடு, அறிவியலில் 98 விழுக்காடு, சமூக அறிவியலில் 97.93 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழக வீரர்கள் பதக்கம் வெல்வதற்கான செயல் திட்டங்களை தமிழக அரசு வகுத்து வருகிறது. இந்த இலக்கை அடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது அலுவலக பணிகளை நாள்தோறும் காலை 7 மணிக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார். காலை 7 மணி முதல் 10 மணி வரை விளையாட்டு வீரர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் எவ்வித சிரமமின்றி அமைச்சரை நேரில் சந்தித்து கோரிக்கைகளை தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படும் என்றும், நாங்களும் அரசு மருத்துவமனையில்தான் சிகிச்சை பெறுவோம் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அமைச்சர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அவசர சிகிச்சை பிரிவு, பொது மருத்துவ பிரிவு மற்றும் கழிவறைகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடத்தினார். இந்த ஆய்வில் சுகாதாரத்துறை செயலர் தாரிஸ் அகமது, மருத்துவமனை முதல்வர் சாந்தாராம் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அவசர சிகிச்சை மற்றும் உயர் சிகிச்சை வசதிகள் குறித்து மருத்துவ பேராசிரியர்களிடமும் அமைச்சர் அருண்ராஜ் கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் 350க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 200க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காந்தி நகரில் பராமரிப்பின்றி கிடக்கும் அம்மா சிறுவர் பூங்காவை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூங்காவில் செடி கொடிகள் மற்றும் உட்புதர்கள் மண்டி கிடப்பதால் விஷப்பூச்சிகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பூங்காவில் பயன்பாடு முற்றிலுமாக முடங்கியுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் குளிப்பதற்கான 20 ரூபாய் கட்டணத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. முந்தைய நீதிமன்ற உத்தரவின்படியே இந்த நுழைவு கட்டணம் முறையாக வசூலிக்கப்படுவதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் இக்கட்டணத்திற்கு தடை பெற விரும்பினால் மனுதாரர் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் உள்ளதால் மங்களூரில் தங்கி ஆழ்கடலில் மீன்பிடித்த ராமேஸ்வர மீனவர்கள் வலையில் 600 கிலோ எடை உள்ள அரிய வகை பூனை சுறா உயிருடன் சிக்கியது. நிறமாறும் தன்மை கொண்ட இந்த அரபிக்கடல் உயிரினத்தை பாதுகாக்க அதை மீண்டும் உயிருடன் கடலில் விட்டனர். கரூர் அமராவதி ஆற்றில் தண்ணீர் திருட்டில் ஈடுபட்ட 18 வட்டக்கிணறுகள் இடிக்கப்பட்டுள்ளன. அமராவதி ஆற்றில் பல இடங்களில் வட்டக்கிணறுகள் அமைத்து தண்ணீர் திருட்டு நடப்பதாக புகார் வந்ததை அடுத்து ஆட்சியர் உத்தரவின்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆண்டாங்கோயில் மேல்பாகம், கீழ்பாகம் மற்றும் கருப்பபாளையத்தில் ஆற்றுக்குள் 18 வட்டக்கிணறுகள் அமைத்து தண்ணீர் திருடப்பட்டு விற்பனை செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவை வருவாய்த்துறையினர் முன்னிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் இடிக்கப்பட்டன. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் நீதிமன்ற உத்தரவின்படி மீட்கப்பட்டுள்ளது. கீழ திருச்செந்தூர் பழைய காவல் நிலையம் பகுதியில் உள்ள இந்த நிலம் தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. தற்போது இந்த வழக்கில் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து கோயில் நிர்வாகம் இந்த நிலத்தை மீட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 15,000 ரூபாய் குறைந்து 2,85,000 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாயாகவும் உள்ளது.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருந்து கடை உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆன்லைனில் மருந்துகளை விற்பனை செய்வதற்கு அனைத்து இந்திய மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் ஏஐ மூலம் போலியாக உருவாக்கப்பட்ட மருத்துவ பரிந்துரை சீட்டுகளுக்கு ஆன்லைனில் மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து ஆங்காங்கே மருந்து கடைகளை அடைத்து மருந்தக உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தினர். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சமூக சீர்திருத்தவாதி அயோத்திதாச பண்டிதரின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்துக்கு தமிழக முதல்வர் விஜய் நேரில் சென்றார். அங்கிருக்கும் அயோத்திதாச பண்டிதரின் சிலைக்கு மலர் தூவி அவர் அரசு சார்பில் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வெங்கட் ரமணன், ராஜ்மோகன், செங்கோட்டையன், நிர்மல்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பண்டிதர் அயோத்திதாசரின் 181வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவரது திருவுருவச் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் கே. நேரு, மா. சுப்பிரமணியன், ஏவா வேலு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சேகர்பாபு உள்ளிட்டோர் உடன் சென்று அயோத்திதாச பண்டிதர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்காக 2,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாகன ஓட்டுநர்களிடம் சாவிகளை ஒப்படைத்த அவர் நிறைவாக ஒரு வாகனத்தை அவரே தலைமைச் செயலக வளாகத்திற்குள் இயக்கி பார்த்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் சாய்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். விசிக, ஐயுஎம்எல் கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்பது முதல்வர் விஜயின் விருப்பம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி கட்சிகள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார். சமூக நீதியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தலைவர்களும் கட்சிகளும் அமைச்சரவையில் இணைய வேண்டும். குறிப்பாக இந்திய காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு எங்களுடைய தலைவர் முதல்வர் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அவர்கள் அமைச்சரவையில் இணைய வேண்டும் என்கிறது முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறாரு. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமானன் அவர்களை நாங்கள் அழைக்கிறோம் அமைச்சரவையில் பங்கு பெற. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய விருப்பமும் அதுதான். ஐயுஎம்எல் நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களின் ஆதரவை தவிக ஏற்றுக்கொண்டால் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். அயோத்திதாசரின் 181வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் செல்வப்பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவிக அமைச்சரவையில் காங்கிரஸ் சார்பில் எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்பர் என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என்றார். நாங்க பரிசீலனை பண்ணுவோம், பேசுவோம், எல்லாரோட கலந்து பேசுவோம். தமிழகத்தில் மக்களாட்சி அமைய முதல்வர் தலைமையில் 2 முக்கிய குழுக்களை உருவாக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் யோசனை தெரிவித்துள்ளார். முதலாவதாக முதல்வர் விஜய் தலைமையில் தவிக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவும், இரண்டாவதாக சிவில் சமூக அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் கொண்ட மாநில ஆலோசனைக் குழுவும் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இக்குழுக்கள் 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி ஆலோசிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கரூர் அமராவதி ஆற்றில் தண்ணீர் திருட்டில் ஈடுபட்ட 18 வட்டக்கிணறுகள் இடிக்கப்பட்டுள்ளன. அமராவதி ஆற்றில் பல இடங்களில் வட்டக்கிணறுகள் அமைத்து தண்ணீர் திருட்டு நடப்பதாக புகார் வந்ததை அடுத்து ஆட்சியர் உத்தரவின்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆண்டாங்கோயில் மேல்பாகம், கீழ்பாகம் மற்றும் கருப்பம்பாளையத்தில் ஆற்றுக்குள் 18 வட்டக்கிணறுகள் அமைத்து தண்ணீர் திருடப்பட்டு விற்பனை செய்யப்படுவது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவை வருவாய்த்துறையினர் முன்னிலையில் காவல்துறை பாதுகாப்புடன் இடிக்கப்பட்டன.
திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் நீதிமன்ற உத்தரவின்படி மீட்கப்பட்டுள்ளது. கீழ திருச்செந்தூர் பழைய காவல் நிலையம் பகுதியில் உள்ள இந்த நிலம் தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. தற்போது இந்த வழக்கில் கோயிலுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து கோயில் நிர்வாகம் இந்த நிலத்தை மீட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் உள்ள தற்காலிக இரும்பு மற்றும் மர படிக்கட்டுகளை சீரமைத்து நிரந்தர கான்கிரீட் படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தற்போது கோயில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வரும் சூழலில் மூவர் சமாதி முதல் நாழிக்கிணறு வரை அமைக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக படிக்கட்டுகளில் பக்தர்கள் ஏறி இறங்க பெரிதும் சிரமப்படுகின்றனர். மேலும் வரும் மே 30ஆம் தேதி வைகாசி விசாக திருவிழா நடைபெற உள்ளதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். அதற்குள் இந்த ஆபத்தான படிக்கட்டுகளை மாற்ற வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர்.